அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் அஸ்ட்ரோ டிவியின் அடுத்த ஒரு பதிவு. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலி மேயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களை வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் வணங்கி, அவர்களுடைய அட்மின் அஸ்ட்ரோ தங்கலட்சுமி அக்கா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்களுக்கு வணங்கி, இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி தெரிவித்து, ஜோதிட ஆய்வுக்காக எனது நண்பர்கள் ஜாதகங்களை கொடுத்து எனக்கு ஆய்வு செய்வதற்கு அனுமதி அளித்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு சுபத்துவம் பாவத்துவ சூட்சும வலு அமைப்பின்படி இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகத்தோட பார்ப்போம். அது மட்டுமல்ல, இந்த ஜாதகம் இதை பரிசோதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஜாதகம். குறிப்பாக ஒருவர் நேரடியாக ஒரு துறையில் ஆரம்பத்திலிருந்தே இருந்தார்னா அந்த துறையில் பெருசாக சவால்கள் வருவதில்லை. நாம் வேறொரு அமைப்பிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிட அமைப்புகளில் வரும்போது எனக்கு தெரிய இவர் இந்த மாதிரி வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தார், இவர் எப்படி ஜோதிடம் பார்க்குறார், இதில் நம்பிக்கை என்பது குறைவு தான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பட் நம்மளை ஒருத்தர் சோதிக்கிறாருன்னா தான் அந்த இதுலேருந்து நாம் தேர்ச்சி பெற்றிருக்கோமா எப்படின்றத சரியாக கணிக்க முடியும். 10-12 வருடங்களாக ஜோதிடம் படித்தாலும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்ற அமைப்புக்காக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய குருநாதர் குருஜி ஐயா அவர்களையும் திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் படித்து அவங்க கையால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒருத்தர்கிட்ட வாங்கியாச்சு, இன்னொருத்தர் விரைவில் வாங்கிடுவேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம், ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன் சிறப்பான பலன்களை ஆரம்பத்திலிருந்தே அனுபவிக்கணும் அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே கஷ்டமே இல்லாமல் வாழணும் அப்படின்ற அமைப்புகளை நம்ம பார்க்கணும்னா, ஒருத்தரோட லக்னம் ராசி லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வலுவாக இருக்கிறவங்களை பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே லக்னம் லக்னாதிபதி வலுத்துருச்சுனாலே எந்த சூழ்நிலையிலும் சாப்பாடு, உணவு, துணிமணி, படிக்கிற படிப்புக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் பெருசாக வருவதில்லை. அது மாதிரி அந்த லக்னத்துக்கு யோக தசைகள் அப்படியே தொடர்ச்சியாக வரும்போதும் ஜாதகர் ஒரு படிப்படியாக முன்னேறி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு போயிடுவார். இப்போ இந்த ஜாதகம் ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். லக்னத்துக்கு 2ல் ராகு, 5ல் சனி செவ்வாய், 6ல் குரு, 8ல் கேது, 9ல் சூரியன், புதன், சுக்கிரன், 11ல் சந்திரன், அதாவது பஞ்சமி திதியில் பிறந்தவர் வளர்பிறை சந்திரன், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகம். குறிப்பாக இந்த லக்னத்தை பார்த்தோம்னா, லக்னத்துக்கு எந்த ஒரு பாவத்துவமும் இல்லை, லக்னம் வலுவாக இருக்கிறது. பாவத்துவம் இல்லை, சுபத்துவம் இல்லை, லக்னம் சுப லக்னம். அதாவது ரிஷபம் சுக்கிரனோட வீடு என்பதனால சுப லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் லக்னம் பங்கம் இல்லாமல் இருக்குது. லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்துக்கு 9ல் அமர்ந்து, அதாவது தனக்கு நட்பு வீடான சனியின் வீட்டில் அமர்ந்து புதனோடு இணைந்து சூரியனோடையும் இணைந்து இருக்கிறார். அப்போ சூரியனோடு இணையும் போது அஸ்தங்கமும் அடைவார் இல்லையா? ஆனால் 13 டிகிரி சூரியனை விட்டு விலகி இருக்கிறாரு. அதே ராசி கட்டத்தில் புதனும் சூரியனை விட ஒரு 6 டிகிரி விலகி இருக்கிறாரு, சூரியனை விட்டு விலகி இருக்கிறார். இப்போ இவர் இருக்கும்போது ஆரம்பத்தில் இவருக்கு சனி தசை 16 வருடம் இருந்தது. இப்போ லக்னத்துக்கு 5ல் சனி செவ்வாயோடு சேர்ந்து கிரக யுத்தம் அமைப்பில் ரொம்ப ஒரு கொடூரமான பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காரு. 2வது, இந்த லக்னத்துக்கு 9-10 தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய ராஜ யோக அதிபதி அப்படின்ற அமைப்பு.
அப்போ சிறு வயசுலேயே சனி தசை வருது. அப்போ கல்வியை தடை பண்ணணும். அவயோக தசை, சனி அவயோகர். பொதுவாகவே சனி அவயோகர். இந்த லக்னத்துக்கு அவர் யோகாதிபதி. ஆனால் சந்திரன், அதாவது பஞ்சமி திதி, அப்பதான் ஓரளவுக்கு ஒளிபரந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனின் பார்வையில சனி இருந்து தசை நடத்தினார். பெருசாக ஜாதகருக்கு பாதிப்புகளை கொடுக்கல. படிப்பு அப்படின்ற அமைப்பு நாம பார்க்கும்போது 4ஆம் பாவகம், லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் இயல்பாக இருக்கு. சிம்மத்துக்கு எந்த ஒரு பாவத்துவமும் இல்லை. சிம்மாதிபதி சூரியன் 9ல் போய் அமர்ந்து காரகோ பாவனாசி என்ற அமைப்புல இருந்தாலும் தனக்கு நண்பராக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து, நண்பர் என்று சொல்லக்கூடிய கூடாது, நண்பராக கருதக்கூடிய புதனுடன் இணைந்து சுக்கிரனுடன் 13 டிகிரிக்குள்ளும் இணைந்து இங்கே 4ஆம் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறார். அதற்கு அடுத்தாப்புல கல்வி காரகன் புதன் எந்த மாதிரி அமைப்புல இருக்கான்னு பார்க்கும்போது அவரு லக்கணத்துக்கு 9ல் நட்பு வீட்டில் நட்பு கிரகமான சுக்கிரனுடன் இணைந்து புதனுக்கு மிகவும் ரொம்ப பிடித்த கிரகமான சூரியனுடன் இணைந்து வலுவாக இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி 4ஆம் பாவகம், 4ஆம் பாவக அதிபதி புதனும் வலுத்து லக்னாதிபதியும் வலுத்திருக்க அமைப்புல ஒரு ஜாதகர் கல்வியில நல்ல படிப்பு படிச்சு ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கக்கூடிய ஒரு தகுதியை ஜாதகருக்கு கொடுத்துருவார். அந்த அமைப்பின்படி இவர் ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கின ஜாதகர். அப்ப அடுத்தபடியாக இவர் எந்த மாதிரி கல்வி அமைப்புகளை படிப்பார் அப்படின்ற அமைப்புகளை நாம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்து லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த கிரகத்தின் தொழில்களும் எண்ணங்களும் இருக்கும் அப்படின்னு எங்களுடைய குருஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக குரு எந்த ஒரு கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தாமல் தனித்திருந்து லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது குருவின் தொழில்களான கல்லூரி பேராசிரியை, பேங்கு, டீச்சிங், கற்றுக் கொடுத்தல் தொழில், ஜுவல்லரி ஷாப், இது போன்ற அமைப்புகளை, ஃபைனான்ஸ், இது போன்ற அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்புகளை குரு அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இப்ப இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கிரகமுமே அதிக சுபத்துவமாக இல்லை. காரணம் என்னன்னா சந்திரனோட பார்வையில சனி செவ்வாய் இருந்தாலும் சந்திரன் அப்பதான் பஞ்சமி திதியில கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒளிபுரிந்தி ஓரளவுக்கு தான் ஒளி இருக்கக்கூடிய அமைப்புல வந்திருக்கிறாரு. அவரால் சனியின் தொழில்களையோ செவ்வாயின் தொழில்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல சுபத்துவப்படுத்துவதற்கு ஒளித்தன்மை குறைவாக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனுடன் சூரியன் இணைந்திருந்து சுபத்துவமாக இருந்தாலும் 13 டிகிரி விலகி இருக்கிறார். சுபத்துவம் தான், ஆனா ஒரு தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு நல்ல சுபத்துவம் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது குரு லக்னத்துக்கு 6ல் இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த ஒரு கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தாம லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை குரு 6ல் இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பார்க்கும்போது இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். பேராசிரியர்லையுமே புதன் முதன்மை சுபத்துவமாக இருக்கும்போது அவர் பள்ளிக்கூட டீச்சர். புதனும் டீச்சிங் அமைப்புக்கு வரும், பேங்கிங் அமைப்புக்கும் வரும். ஆனா இங்கே புதனை விட குரு தனித்து இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ற அமைப்புல இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். அதற்கு அடுத்தபடியாக இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய முதல்ல 17 வருஷம் சனி தசை, அதாவது மொத்தம் சனி தசை 19 வருடங்கள், அதுல 2 வருஷம் கர்ப்பசல் கழிவு போக 16 கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு ஒரு 10-15 நாட்கள் குறைவாக இருந்தது. அதற்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசையும் யோக தசை கிட்டத்தட்ட 16 + 17 33 வயது. அதற்கு அடுத்து கேது தசை ஒரு 7 40 வயது வரைக்கும். அதற்கு அடுத்து லக்னத்துக்கு லக்னாதிபதியே இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய அமைப்புல செய்யக்கூடிய பாவத்துவமாக இல்லாம நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல தொடர்ச்சியாகவே லக்ன யோகாதிபதிகளுடைய தசையே வர்றதுனால ஜாதகர் படிப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புக்கு போயிட்டார். குறிப்பாக இது ஒரு 8 வருடங்களுக்கு முன் இந்த ஜாதகம் என்னிடம் வந்தது. அப்பொழுது ஓரளவுக்கு தான் ஒரு மெச்சூரிட்டியான அமைப்புல நான் இருந்த அமைப்பிலையும் சிம்மம் பங்கப்படல, சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு, இவர் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு, வங்கித்துறையோ அல்லது ஒரு கல்லூரி பேராசிரியோ இவர் இருப்பார் என்று
சொல்லப்படுது. அவர்கள் அதற்கு ஒட்டுக்கொண்டார்கள். ஆனால் இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்றது தான் வந்து கேள்வி. கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறினேன். கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை இந்த ஜாதகருக்கு கிடைத்தா, ஒரு அன்றைக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க கொடுத்த ஃபீஸ் 100 ரூபாய் தான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அமைப்பில் இவருக்கு அரசு வேலை கிடைத்தா நாங்கள் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தர்றோம்னு சொன்னாங்க. ஆனால் இவருக்கு கேது தசையிலேயே, ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்தவன் 6ல் மறைந்திருந்தாலும் பாவத்துவம் இல்லாமல் இருக்கிறாரு. கேது 28 டிகிரியில் இருக்காரு. சுக்கிரன் இங்கே 2 டிகிரியில் இருக்காரு. 2 டிகிரியில் இங்கே கேது 28 டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பில் சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய கேதுக்கு செவ்வாயின் பார்வை இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிற அமைப்பில் 8ஆம் இடம்ன்றது என்ன, இடம் விட்டு இடம் நகர்த்தக்கூடிய அமைப்பில் நகர்த்துச்சு, அவ்வளவுதான். இவர் இங்கே அங்கேயும் ஒரு 6-7 வருஷம் ஜாதகரை ஓட விட்டது. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம், 8ஆம் இடம் சுபத்துவம் இல்லை, பட் 12ஆம் இடம் குருவால் சுபத்துவப்படுத்துறதுனால இவர் பிறந்த ஊரில் இல்லை, வெளியூர் வேற ஊருக்கு போயிட்டாரு. எங்களுடைய குருஜி அவர்களோட விதிகள் எந்த ஒரு ஜாதகத்திலும், அதாவது பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களோட விதி எதுலையுமே ஃபெயில் ஆகக்கூடிய அமைப்பே கிடையாது. அப்படின்ற அமைப்பில் 12ஆம் இடம் சுபத்துவம், இவருக்கு வேற மாநிலத்தில் வேலை கிடைச்சி இவர் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறாரு. குழந்தை அமைப்புகளை நாம் இங்கே பார்க்கும்போது 5ஆம் பாவகம் முற்றிலும் வலுவிழந்து விட்டது சனி செவ்வாயால். 5ஆம் பாவக அதிபதி இங்கே சூரியனிடம் அஸ்தங்கம் அடைந்து விட்டார். ஆனால் ஒரு வளர்பிறை சந்திரனோட பார்வை 5ஆம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால் இவருக்கு ஒரு குழந்தை. முதன்மை ஒரு ஜாதகத்தில் பலனை கணக்கிடும் போது எங்களுடைய குருஜி அவர்கள் சொல்லுவார்கள், எந்த பாவகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒளி தத்துவமாக ஒரு ஜாதகத்தை புரிந்து கொண்டு பலன் எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாகவே ஃபெயில் ஆகாது, நீங்கள் பலனை அடித்து சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் சொன்ன பலன்கள்லாம் நடந்தது, ஃபீஸ்லாம் வந்து சேரல. இருந்தாலும் நாம் சொன்ன பலன் நல்ல அமைப்பில் இருக்குது. ஜாதகர் இன்னும் மேல் மேலும் நல்ல பதவி உயர்வு பெற்று நீடோடி வாழணும். ஒரு ஜோதிடராக பலன் நாங்கள் சொல்லும்போது ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் நல்ல முன்னேற்றம் அடையணும், அதுதான் ஒரு ஜோதிடருக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. அப்படின்ற அமைப்பில் இந்த ஜாதகர் நல்ல அமைப்பில் இருக்காரு. குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் ராசிக்கு 2-10ஆம் இடம் கூட குரு யாரையுமே தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பேங்கோ அல்லது கல்லூரி பேராசிரியராகவோ ஒரு ஜுவல்லரி ஷாப் இது போன்ற அமைப்புல வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் ஜாதகருக்கு கொடுக்கும். அந்த பலனை முழுசா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். எந்த ஒரு யோகத்தையுமே நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்மளோட லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி வலுவில்லாத பட்சத்தில் ஒரு ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அது சிறப்பாக செயல்படாது. தற்போது சனியும் ராகுவும் கோச்சாரத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதனோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு ஆங்காங்கே மிகப்பெரிய விபத்துகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் ராகு செவ்வாய் தொடர்பு பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்திகளும் அந்த அமைப்புகள் வரும்போது கண்டிப்பாக விபத்து கண்டங்கள் நடக்கும். குறிப்பாக தற்போது ராகு தசை நடப்பவர்கள் செவ்வாய் தசை நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் வந்து ராகு கடக்கும் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரம், இவர்களுக்கு வந்து அஷ்டம சனி கொஞ்சம் கடூரமாக இருக்கு. புதன் தசை தற்போது நடப்பவர்கள், புதன் புத்தி நடப்பவர்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள்ல தான் புதன் வந்து ரிலீஃப் ஆயிடுவாரு, தப்பிச்சுக்குவீங்க. அது மாதிரி அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. ஏன்னா சனி அதன் மேல போய்கிட்டு இருக்கார், ராகுவும் அந்த அமைப்பை நோக்கி வந்துட்டு இருக்காரு. மீனராசிக்காரர்கள் தான் மீனம் கும்பம் கடகம் அதிகமான பாதிப்பு. இதுல வந்து எப்படின்னா 2 பக்கமும், ஒரு பக்கம் ராகு கடிக்கும் ஒரு பக்கம் சனி கடிக்கக்கூடிய அமைப்புல இந்த மீனமும் இந்த கும்பமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீ குரு பயிற்சி ஆயிட்டாரு அப்படின்ற அமைப்புல குரு பார்வை வந்து சிம்மத்துக்கு கிடையாது. சிம்மத்தையும் சனி கர்ண கடூரமாக பார்க்கிறாரு. சிம்ம ராசிக்கு கண்டச்சனி சற்று தூக்கலாகவே இனி வேலை செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்மளிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய தொலைபேசி எண் 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க.
அதற்கு முன்னால் நம்மளோட எஸ்எஸ் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.